சரி இப்ப வீடியோ போடுங்களேன் ஐயா. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப வீடியோ போடுங்க. உங்களுக்கு தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆளுமை தன்மை இருந்தா, திராவிட மாடலுடைய முதலமைச்சராக நீங்க இருந்தா செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு காழ்ப்புணர்ச்சியோடு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையோடு ஜாமீன் தர மறுக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுங்க. திருப்பி 100 நாள் உள்ள வைப்பான். நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், செந்தில் பாலாஜிக்கு 6 மாசத்துக்கு குறையாம ஜாமீன் கிடைக்க போறது இல்ல. செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் மாட்டும் வரை செந்தில் பாலாஜி வெளியே வர போறது இல்ல. மிக நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி புழல் சிறை 6ஆம் பிளாக்குக்கும் ஏ கிளாஸுக்கும் சார் எங்க பேங்க்ல செக்ல சின்ன ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது எங்க பேங்கோட வழக்கம். சுருக்கமா நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வக்கீலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, நான் சாங்ஷன் பண்றேன். நடுவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை பிளாக்ல சோகம் நிறைந்த கண்களோடு, ததும்பிய விழிகளோடு, புன்னகை மறுத்த அந்த உதிர்களோடு காத்திருந்திருக்காரு. புழல் சிறையுடைய கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய கிருஷ்ணராஜ் அவர்கள் ஓடோடி வந்து ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார். உங்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு விட்டது. கவர்ச்சி பட போஸ்ட் மாதிரி வர்றான். அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர். ஈரோடு மக்களுக்கு பசிக்க கூடாது என்பதற்காக அந்த இடைத்தேர்தலில் பிரியாணியை போட்டு, ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்து, குக்கர் கொடுத்து, கோழி கொடுத்து அந்த மக்களை பட்டியல அடைச்சு வச்ச அன்பிற்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அல்லா சாமி வேண்டினு மண் சோறு துண்ணு முட்டி போட்டு நடந்து உனக்கோசரமே கோயிலா அழிஞ்சுங்க. இந்த லோகநாதன் உனக்கு தெரியல அந்த மர்ச்சனை இதுமா. ஜாமீன் மறுக்கப்பட்ட செய்தியை கேட்டு ஐயோ வாழை மீன் இருக்கின்றானுங்க, வஞ்சிர மீன் இருக்கின்றானுங்க, ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் ஒட்டி இல்லைன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சோகத்தோட இருந்திருக்காரு. வஞ்சர மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்ட மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. ஏன் ஜாமீன் மறுக்கிறாங்க? கிட்டத்தட்ட இது 8வது முறை ஜாமீன் அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் முதல்ல இருந்தா இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவ காரணங்களை காட்டியெல்லாம் ஜாமீன் தர முடியாது, செந்தில் பாலாஜி சிறைக்குள் இருக்க மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மூல குழம்பு விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா, ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு இறக்கம் இல்லையா? ஏங்க அவருக்கு வந்து நெஞ்சில ஆபரேஷன் பண்ணிருக்கு, கால்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு. அது நெஞ்சு, இது அது வயிறு, இங்க அது கொஞ்சம் தள்ளி, இங்க அடிச்சு காப்பு. அப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில அவரால் எப்படி சிறைக்குள்ள மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்? ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ கடுமையான வாதத்தை முன் வச்சிருக்காரு. அந்த என்ஆர் இளங்கோவுக்கே அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தண்ணி காட்டிட்டு இருக்காரு. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ, மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாமீன் மறுக்கப்பட்டுச்சு. இப்ப அடுத்த கட்டமாக உடனடியாக என்ன பண்ணிருக்காங்க, இன்றைக்கு மதியமே உச்சநீதிமன்றத்துல ஒரு ஜாமீன் மனுவை போட்டாங்க. யாரு? உச்சநீதிமன்றத்துல மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல சொன்ன காரணம் என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை உடனடியாக எடுக்கணும். பொதுவா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணா அது ஹியரிங் நம்பர் ஆகி ஹியரிங் வர்றதுக்கே வந்து 1 வாரம் ஆகும். ஆனா உடனடியாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு அப்பெல்லாம் ஒண்ணு எடுக்க முடியாது. வாழ்க வளமுடன். டேய் போடா, போடா கீழே போடா. இல்ல கட்சியில கூட்டங்கள்ல பேசி உள்ள போல ஊழல் பண்ணிட்டு உள்ள போயிருக்காது. இவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் போதுதான் தமிழ்நாட்டுல போக்குவரத்துறை நஷ்டத்துல போயிருக்கு. அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியா பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன், நீ இருப்ப, நான் எங்க இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு எப்படி இருந்த மனுஷனை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அழகே
ஐயோ பாவம் சிஸ்டர் பாருங்க பெரிய லெவல்ல ஃபிட் வந்திருக்கு. அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம எல்லா மினிஸ்டர்ஸும் போய் அவரை பார்க்கறது என்ன, தாத்தா ஏன் பதறாரு? சுத்தி நின்னு எட்டி பாக்குறதுனால சுடுகாடு நினைச்சிட்டாரு போல. தள்ளி போங்கடா. நாங்க உங்க கூட இருக்கோம், வி சப்போர்ட் செந்தில் பாலாஜின்னு சொல்றவங்க எல்லாம் மெல்ல மெல்ல இப்ப கல்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒண்ணுக்கு போயிட்டு வரேன். ஒண்ணுக்கா இரு போலாம். கால்ல இருந்து போலனே. சீப்பா மோதே. நீதிமன்றம் இன்னைக்கு சொன்ன விஷயம் நான் எப்படி பார்த்தா எல்லா மீடியாவும் எடுத்து டிபேட் பண்ணிக்கணும். யாரும் வாயை திறக்கல, எல்லாம் நோட் பண்ணி வைங்க. இந்த டிவி காரங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு எவனும் கிடையாது. ஓப்பனாக சொல்லுங்க, பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துகிறானுங்க கம்பெனி. காசு வருதுன்ற காரணத்துக்காக எதை ஒன்றா தலைப்பு. இந்த மனுதாரர் இருக்கார்ல, அவர் வந்து மினிஸ்டர், இலாக்கா இல்லா ஒரு அமைச்சராக இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, இவரோட பிரதர் இருக்கார் பார்த்தீங்களா, சகோதரர் அசோக் குமார், அவர் தலைமறைவாக இருக்காரு. இவங்களோட வரலாறுலாம் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஷியல்ஸே வந்து அட்டாக் பண்ண ஆட்கள் இவங்க. ஆகையினால இவருக்கெல்லாம் பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ சீரியஸ் அப்சர்வேஷன் இது. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? அல்ல வைரத்தை பத்தி எனக்கு கூட தெரியாது. ஸோ இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா இது? டேய் ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஸ்பெஷலாக சலுகைகள் உண்டு. அது எங்கிருந்து போகுது? நாங்கள் கட்டுற வரி பணத்தில் தான் கொண்டு போய் போகுது. இதெல்லாம் யார் வீட்டு பணம்? உங்க அப்பா வீட்டு பணமா? அரசாங்கத்தினுடைய பணம். அரசாங்கத்தினுடைய பணம்னா உங்க பணம், நீங்க தருகிற வரி பணம். அதனால அவருக்கெல்லாம் உடனடியாக எடுக்க முடியாது. நவராத்திரி லீவ் வருது, 10 நாள் கொலு வச்சுட்டு அதுக்கப்புறம் அக்டோபர் 30ஆம் தேதி வேணா நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப அக்டோபர் 30ஆம் தேதி செந்தில் பாலாஜி மீதான இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வர வாய்ப்பு இருக்கு. உடனடியாக எடுக்க முடியாதுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். அது மெதுவா தானே இந்த மாதிரி சரி, இப்ப வீடியோ போடுங்களேன் ஐயா. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப வீடியோ போடுங்க. செந்தில் பாலாஜியுடைய கைது செய்ய பொழுது ஆகைகளை தொட்டு பார்க்காதீங்க. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் சாப்பிட்டு தரலடா, நாங்க வன்மையான கட்டணத்தை தெரிவிக்கிறோம் சொல்லுங்களேன். ஒரே ஒரு முறை நம்பிக்கை அதடே எல்லாம் அவர மாதிரி பேசுறியா? உங்களுக்கு தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆளுமை தன்மை இருந்தா, திராவிட மாடலுடைய முதலமைச்சராக நீங்க இருந்தா, செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு காழ்ப்புணர்ச்சியோடு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையோடு ஜாமீன் தர மறுக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுங்க. உள்ள பாக்குறியா? திருப்பி 100 நாள் உள்ள வைப்பான். நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், செந்தில் பாலாஜிக்கு 6 மாசத்துக்கு குறையாம ஜாமீன் கிடைக்க போறது இல்ல. நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.